தமிழ்நாட்டு மீனவர்கள் 22 பேர் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எல்லை தாண்டி வந்ததாக கூறி தமிழ்நாட்டு மீனவர்களை கைது செய்திருக்கிறது. 2 விசைப்படகுகளில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 22 மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் கார்த்திக். விவரங்கள். தமிழக கடலோர பகுதியிலிருந்து மீன்பிடிக்க சென்ற தமிழக மீனவர்கள் கச்சத்தீவு மற்றும் நெடுந்தீவு இடையே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படை 2 விசைப்படகையும் அதில் இருந்த 22 மீனவர்களை சிறைப்பிடிச்சிருக்காங்க. சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை இலங்கை கடற்படை எல்லை தாண்டி வந்ததாக கூறி தற்பொழுது காங்கேசன்துறை கடற்படை முகாமுக்கு அழைத்துட்டு போறாங்க. கடற்படை முகாமில் வைத்து விசாரணை செய்த பின் இந்த மீனவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நாளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கியிருக்காங்க. சிறைப்பிடிக்கப்பட்ட இந்த 22 மீனவர்களும் 2 விசைப்படகும் தமிழகத்தின் எந்த பகுதி மீனவர்களும் தெரிய வரல. காங்கேசன்துறை கடற்படை கொண்டு சென்று விசாரணைக்கு அப்புறம் தான் இந்த மீனவர்கள் 22 பேர் எந்த பகுதி மீனவர்கள் தெரிய வரும். இருந்தபோதும் இந்த 22 மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டது ஒட்டுமொத்த தமிழக மீனவர் மத்தியில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது கடந்த 31ஆம் தேதி ராமேஸ்வரம் மீன்பிடிக்க சென்ற ஒரு விசைப்படகு மீது இலங்கை கடற்படை மோதி ஒரு உயிரிழந்திருக்காரு, ஒரு உடல் காணாமல் போயிருக்கு. 2 பேர் உயிரிழந்து மீட்கப்பட்ட நிலையில மீண்டும் இன்று தமிழக மீனவர்கள் 22 பேர் சிறைப்பிடிக்கப்பட்டது ஒட்டுமொத்த தமிழக மீனவத்தில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதை தடுக்க வேண்டிய மத்திய அரசு தொடர்ந்து வேடிக்கை பார்த்து வருவதாக குற்றம் சாட்டுறாங்க. இது குறித்து தமிழக அரசு மத்திய அரசு தெரிவித்த போதும் மத்திய அரசு இலங்கை அரசுக்கு அழுத்தம் கொடுக்காமல் தொடர்ந்து வேடிக்கை பார்த்து வருகிறது. இதன் காரணமாக தமிழக மீனவர்கள் தொடர்ச்சியா சிறைப்பிடிக்கப்படுவதாக மீனவர்கள் குற்றம் சாட்டுறாங்க. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.